Hey guys, நான் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நார்மலா எப்பவும் லெட்ஸ் லேர்ன் அப்படின்ற ஒரு எபிசோட்ஸ் போகும். ஸோ இன்னையில இருந்து நம்ம புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான். இந்த எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி லைஃப்ல வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் சாப்பிடுறோம். ஸோ இதுலலாம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்க்க மாட்டோம். ஸோ எல்லா பேக்ட் ஐட்டம்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்றதும் அதனுடைய நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் அப்படின்றதும் தனித்தனியா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுல என்ன இருக்கு, உடம்புக்கு அது எந்த மாதிரியான நல்லதா கெட்டதா இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே தான் இந்த ஃபார் இன்ஃபர்மேஷன் எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். ஸோ சேனலுக்குள்ள போய் நீங்க பாக்குறதா இருந்தா பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்ட்ல நான் வந்துட்டு லெட்ஸ் லேர்ன் இந்த ஃபார் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தனித்தனி பிளேலிஸ்டா போட்டு ஆட் பண்ணிருக்கிறேன். ஸோ அதுல போயிட்டு நீங்க வியூ பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம எல்லாருமே வந்துட்டு பிஸ்கெட்ஸ், நம்மள இருந்து குழந்தைங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிஸ்கெட்ஸ் வந்துட்டு நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இதுல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எல்லாருமே வாங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா 3 ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி பிஸ்கெட் வாங்குவோம் நம்ம. ஸோ அந்த இதுல இருக்கக்கூடிய இப்போ இந்த டைகர் குளுக்கோஸ் அப்படின்ற பிஸ்கெட் பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பிரிட்டானியா கம்பெனியோட இது பிரிட்டானியா டைகர் குளுக்கோஸ் இந்த பிஸ்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு நார்மலா நம்ம எல்லாருமே 3 ரூபா அப்படின்ற பிரைஸ்ல வாங்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, என்ன ஏது, ஸோ இதனுடைய நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ இதுல இருக்கிற இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே தான் நான் உங்களுக்கு இங்க தனியா இந்த சார்ட்ல காமிச்சிருக்கிறேன் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்றத. சோ இங்க இருக்கிற இன்கிரீடியன்ஸ் இந்த ஆர்டர்ல இல்லாம முதல்ல வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச இன்கிரீடியன்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதை தனியாவும் தெரியாத தனியாவும் தான் இப்போ நான் குரூப் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு அவங்க யூஸ் பண்றதுல ரீஃபைண்ட் வீட் ஃபிளார் அப்படின்னு போட்டிருக்காங்க. 66% ஆஃப் ரீஃபைண்ட் வீட் ஃபிளார் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ நார்மலா யூஸ்வலா எல்லா பிஸ்கெட்லயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 75% ஆஃப் த பிஸ்கெட்ஸ் வந்துட்டு முன்னாடி கோதுமை படம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நிறைய பிஸ்கெட்ல இது பண்றாங்க. சோ இப்போ இந்த பிஸ்கெட் முக்காவாசி பிஸ்கெட்லயும் இதேதான் ரீஃபைண்ட் வீட் ஃபிளார் அப்படின்றது போட்டிருப்பாங்க. சோ அதுதான் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. ரீஃபைண்ட் வீட் ஃபிளார் அப்படின்றது மைதாவை ஸ்டைலா யூஸ் பண்ற ஒரு நேம். சோ மைதாவை தான் வந்துட்டு ரீஃபைண்ட் வீட் ஃபிளார் அப்படின்றத போட்டிருக்காங்க. சோ 66% வந்துட்டு மைதா யூஸ் பண்றாங்க. அடுத்ததா வந்துட்டு சுகர் நார்மலா நமக்கு தெரியும். சோ அது மட்டும் இல்லாம இந்த பெர்சன்டேஜ் கணக்கு வந்துட்டு அந்த ரீஃபைண்ட் வீட் ஃபிளாருக்கு மட்டும்தான் அவங்க பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. மத்த எதுவுமே பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணல. சோ இதுல வந்துட்டு மைதா 66% யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சுகர், இனிப்பு நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே சுகர் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா எடிபிள் வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. சோ நார்மலா இந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஏதோ ஒரு சன்ஃபிளவர் அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து காமனா ஜென்ரலா எடிபிள் வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு போடுவாங்க. எஸ்பெஷலா இந்த பிஸ்கெட் பொறுத்த வரைக்கும் பாம் ஆயில் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் அவங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த ஆயில். அடுத்ததா பார்த்தோம்னா அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அயோடைஸ்டு சால்ட்ன்றது நார்மலா நம்ம சாப்பிடுற உப்பு, அயோடின் கலந்த உப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சால்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா மில்க் சாலிட்ஸ் அப்படின்னு போட்டு 0.26%, வெறும் 0.26% தான் மில்க் சாலிட்ஸ் அப்படின்னு. மில்க் சாலிட்ஸ்ன்றது அதே தான், நமக்கு நார்மலா தெரிஞ்சது தான். அந்த இதுதான் வந்துட்டு மில்க் சாலிட்ஸ் புது பேர். என்னன்னு பார்த்தோம்னா பால் பவுடர், அதுதான் வந்துட்டு மில்க் சாலிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பால்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் பவுடர் ஆக்குறது. சோ அதுதான் மில்க் சாலிட்ஸ் அப்படின்றது, பால் பவுடர் அதுதான். சோ இந்த ஏரியா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு இந்த பிஸ்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு நம்ம பாக்குறது. சோ யூஸ்வலா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான இன்கிரீடியன்ட்ல இதுதான். சோ இது போக ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது பார்த்தோம். அது தனியா ஒரு குரூப் போட்டிருக்கேன். அது என்னென்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்வெர்ட் சிரப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்வெர்ட் சிரப்னா என்ன அப்படின்னு நம்ம யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி. சோ இன்வெர்ட் சிரப்ன்றது ஒண்ணுமே இல்லை, நம்ம நார்மலா இருக்கிற சக்கரை பாகு, ஐ மீன் சீனி, சுகரை வந்துட்டு அப்படியே லிக்விட் ஆக்கி இருப்போம்ல. சோ சீனியை பாகு மாதிரி இது பண்ணிருக்கிறது, அந்த இதுதான் வந்துட்டு இன்வெர்ட் சிரப்னு சொல்றோம். சோ லிக்விஃபைடு சுகர், அதை அப்படி லிக்விட் பண்றதுனால சுகர், அதாவது சுகர்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் தனியா, ஃப்ரக்டோஸ், இந்த குளுக்கோஸ்ன்ற ஒரு பார்ட், ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் வந்துட்டு சுகர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். சோ அது ரெண்டுமே ஈக்குவலா சரிசமமா பிரிஞ்சு அந்த லிக்விட்ல இருக்கும். சோ அதுதான் வந்துட்டு இன்வெர்ட் சிரப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா அதுல போட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்பர் 503.2 போட்டிருக்காங்க. அடுத்து 502 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ரைசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ரைசிங் ஏஜென்ட் அப்படின்னா இப்ப நார்மலா வந்துட்டு இந்த பேக் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க, பன் ஆகட்டும், கேக் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு மாவு வைப்போம். அந்த கொஞ்சோண்டு மாவு வந்துட்டு நல்லா ஒரு பஃபியா அது பேக் ஆகி ஒரு பெரிய சைஸுக்கு வரும். சோ அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி அது அப்படி வர்றதுக்கு யூஸ் பண்ற ஏஜென்ட் தான் ரைசிங் ஏஜென்ட். எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்துட்டு இதுல இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த விஷயம் எல்லாமே நம்ம கேக் பண்ணும்போது எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம். கேக் ஆகட்டும், பிரெட்ஸ், பன்னு இந்த மாதிரி பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரியானது தான் ரைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 503
ரோமன் லெட்டர் மாதிரி ஒரு 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ 5032 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்றது தான். சோ அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்றதும் 502 அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்றதையும் யூஸ் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த 502 அப்படின்றது என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பேக்கிங் பவுடர். சோ பேக்கிங் பவுடர் நம்ம காமனா யூஸ் பண்றது, அதனுடைய கெமிக்கல் நேம் தான் இந்த சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்றது. இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்குண்டான அந்த ஒரு கோட் மாதிரியானது தான் இதுல யூஸ் பண்றாங்க. சோ அதுதான் இந்த 502 அப்படின்றது. அடுத்ததான் இந்த முதல்ல சொன்னல இந்த 5032 அப்படின்றது வந்துட்டு அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இதுவும் அதே மாதிரி ஒரு சால்ட் வகையை சேர்ந்த ஒரு கெமிக்கல் இதுதான். சோ இது என்ன, இது வந்துட்டு சேம் அதே அந்த ஒரு அந்த நம்ம பிஸ்கெட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்துட்டு யார் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். சோ அந்த கொஞ்சமா மாவு வச்சு இது பண்றதுக்கான ரைசிங் ஏஜென்ட்ல ஒண்ணுதான். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு இது அப்படின்னா இது வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு லெவல்ல தான் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. பட் இது வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் லெவல்ல நம்ம உடம்புல போச்சு அப்படின்னா இந்த சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்கலைன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிட், ஆல்கலைன் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சோ இது வந்துட்டு நம்ம யூரின்ல இருக்கக்கூடிய pH லெவல் அப்படின்னு சொல்றதை கம்மி பண்ணோம். விச் மீன்ஸ் நம்ம உடம்புல இருந்து மெக்னீசியமும் கால்சியமும் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இதனால நிறைய இருக்கு. சோ இது வந்து குறிப்பிட்டு அந்த ஒரு லெவலுக்குள்ள அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ லெவல் தாண்டி நம்ம நார்மலா யூஸ் பண்றோம் அப்படின்னா தான் இந்த இதுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வரும். சரி, அடுத்த இதுல என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எமல்சிஃபயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எமல்சிஃபயர்ஸ்னு போட்டு அதே மாதிரி ஒரு 2 நம்பர் போட்டிருக்காங்க. சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எமல்சிஃபயர்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். எமல்சிஃபயர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நார்மலா வந்துட்டு தண்ணியையும் எண்ணெயையும் நம்மளால கலக்க முடியாது, கரெக்டா ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது. சோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகாத 2 பொருளை வந்துட்டு மிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கெமிக்கலை தான் வந்துட்டு எமல்சிஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எமல்சிஃபயர் யூஸ் பண்ணி நம்ம ஆயில் அண்ட் வாட்டரை கூட மிக்ஸ் பண்ண முடியும். இந்த எமல்சிஃபயர் எதுக்கு இதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு தனியா நின்ற கூடாது, கரெக்டான ஒரு பொசிஷன்ல அது மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற கெமிக்கல் தான் இந்த எமல்சிஃபயர். இதுல பொறுத்த வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா 322 அப்படின்ற ஒரு நம்பரும் 471 அப்படின்ற ஒரு நம்பரும் யூஸ் பண்றாங்க. இந்த 322 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா லெசித்தின் அப்படின்னு சொல்றாங்க. 471 பார்த்தோம் அப்படின்னா மோனோ டைகிளிசரைட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 322 லெசித்தின் பத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே இந்த எமல்சிஃபயர் அந்த கெமிக்கலுடைய நேம் தான். சோ இது வந்துட்டு நார்மலா நம்ம கடல்ல இருக்கல வேர்க்கடலை இல்ல சோயா பீன்ஸ் இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான இந்த கொழுப்பு சத்தை சேர்ந்த ஒரு கண்டென்ட் தான் இந்த லெசித்தின் அப்படின்றது. மோஸ்ட்லி இந்த எமல்சிஃபயர் எல்லாமே இந்த கொழுப்பு சத்து உண்டான ஒரு இதுதான். சோ அதுதான் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி இதுல யூஸ் பண்றாங்க. சோ இது வந்து சோயா பீன்ஸ் வேர்க்கடலை அதுல இருந்து எடுக்கிறது. 471 அந்த மோனோ டைகிளிசரைட்ஸ் அப்படின்னு நான் சொன்ன அடுத்த இது இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு அனிமல்ஸினுடைய கொழுப்பு அந்த மாதிரில இருந்தும் எடுக்கிறாங்க. சேம் டைம் சோயா பீன்ஸ் இதுல இருந்தும் எடுக்கிறாங்க. சோ ஓகே, இது நம்ம எதுல இருந்து இந்த பிஸ்கெட்ல இது வந்துட்டு நம்ம பிஸ்கெட்ல பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம சாப்பிட்ற பேக்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலயுமே இங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு கிரீன் கலர் செக் பாக்ஸ் போட்டு நடுவுல ஒரு டாட் இருக்கும், ஒரு சில இதுல ரெட் கலர் போட்டிருக்கும். சோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர் இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு அர்த்தம், ரெட் கலர் இருந்துச்சுன்னா அது நான் வெஜிடேரியன் அப்படின்றது அர்த்தம். சோ பிஸ்கெட் பாக்கெட்ல இந்த கிரீன் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுல என்ன பெருசா நான் வெஜிடேரியன் வந்துட போகுது அப்படின்ற நம்ம யோசிப்போம். சோ அதுக்கான ஒரு இதுதான் விளக்கம் தான் இந்த இது. இப்போ இந்த மாதிரியான எமல்சிஃபயர்ஸ் இதெல்லாம் அனிமல்ஸனுடைய இதுல இருந்து கூட எடுப்பாங்க. சோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல, இது வந்து ஃபுல்லும் வெஜிடேரியன், சோ தட் அது வந்து சோயா பீன்ஸ்ல இருந்து எடுத்தது அந்த மாதிரியான ஒரு இதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த கிரீன் கலர் இந்த பாக்கெட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. சோ தட் இதுல யூஸ் பண்ணிருக்க எல்லாமே வந்துட்டு ரா ப்ராடக்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அவங்க வந்து வெஜிடேரியன்ல இருந்து பண்ண ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்றத சொல்றதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 எமல்சிஃபயர் தான் இதுல யூஸ் பண்றாங்க. லெசித்தின்றது ஒண்ணு, இப்போ நம்ம சொன்னது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சோயா பீன்ஸ்ல இருந்து, அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் வேர்க்கடல இருந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இந்த எமல்சிஃபயரோட யூஸ் பார்த்தது தான் நம்ம மிக்ஸ் பண்றது ஒண்ணு. சோ இது போக அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு திக்கா ஒரு ஸ்டேபிளான ஒரு இதுல திக்கா இருக்கணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்றது. அதுக்கு சேம் டைம் ப்ரிசர்வேட்டிவ், அதாவது இந்த லைஃப் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகணும். இப்போ நார்மலா நம்ம வீட்டுல வந்துட்டு ஒரு விஷயம் பண்றோம், ஒரு 2 நாள் தாங்கும் அப்படின்னா, ஆனா பேக்கேஜ்ல வர்றது மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட மாச கணக்குல போட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு யூஸ் பண்றதுதான் ப்ரிசர்வேட்டிவ். சோ அதுக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்றதும் யூஸ் பண்ணாங்க. சோ இந்த எமல்சிஃபயர் வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவாவும் அங்க ஒர்க் ஆகுது. இது தவிர்த்து ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எமல்சிஃபயர் வந்து அதுல அதனுடைய வேலையோட சேர்த்து இதுவும் பண்ணுது. அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லிக்விட் குளுக்கோஸ் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணிருக்காங்க. குளுக்கோஸ் அப்படின்றது நார்மலா நம்ம வந்துட்டு சீனியினுடைய ஒரு டைப் அந்த ஒரு இதுல தான் கெமிக்கலா இதுல பார்த்தோம் அப்படின்னா சுகருக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபார்முலா இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபார்முலா தான் குளுக்கோஸ்க்கும் வரும். பட் இங்க இந்த லிக்விட் குளுக்கோஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா இதுக்கு லிக்விட் குளுக்கோஸ் எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா ஹனி பண்றதுக்கு, தேன் வந்துட்டு
டூப்ளிகேட்டான தேன்லாம் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஹனி பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த லிக்விட் குளுக்கோஸ். இவங்க அந்த லிக்விட் குளுக்கோஸ் யூஸ் பண்ணிருக்காங்க எதுக்கு அப்படின்னா, இது வந்துட்டு குளுக்கோஸ் பிஸ்கெட் அப்படின்றதுனால குளுக்கோஸ் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த லிக்விட் குளுக்கோஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நார்மலா இந்த லிக்விட் குளுக்கோஸ்னுடைய ஒர்க் என்ன எதுக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நம்ம இதுல சுகர் அந்த பாகு இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம விட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த கிறிஸ்டல் மாதிரி ஒரு மாதிரி கல்கண்டு மாதிரியான ஒரு இதுக்கு அது காஞ்சு போய் கட்டி கட்டியா வந்துடும். சோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு இந்த லிக்விட் குளுக்கோஸ் ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியா இந்த மொறுமொறுப்பு தன்மையை என்ஹான்ஸ் பண்ணும். இந்த குளுக்கோஸ் வந்து இந்த கிறிஸ்பினஸ் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி விடும். அடுத்ததா இப்போ இதுக்குன்னு உண்டான ஒரு ஷேப் இருக்கும். இது நம்ம வீட்டுல வந்து குக்கீஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னா வெடிப்பு விடும், அது ஒரு ஷேப்ல அதுவா ஒரு ஷேப்ல போகும். அந்த மாதிரியான இது இல்லாம இதுக்குன்னு உண்டான ஒரு ஷேப்பை வந்துட்டு கரெக்டா ஃபார்ம் பண்றதுக்கு அந்த ஒரு ஹெல்ப்புக்காகவும் அவங்க வந்துட்டு இந்த லிக்விட் குளுக்கோஸ் அப்படின்றது யூஸ் பண்றாங்க. இந்த பிஸ்கெட் பொறுத்த வரைக்கும் மெயினா இது ஒரு குளுக்கோஸ் பிஸ்கெட் அப்படின்றதுனால குளுக்கோஸ் கண்டென்ட் இதுல யூஸ் பண்றாங்க. அடுத்ததான் இந்த இன்கிரீடியன்ஸ்ல ஃபெரஸ் சால்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது அயோடைஸ்டு சால்ட்னு பார்த்தோம், நம்ம நார்மலா யூஸ் பண்ற அயோடின் கலந்த சால்ட். சோ ஃபெரஸ் சால்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெரஸ் அப்படின்றத அயனை தான் வந்துட்டு கெமிக்கல் இதுல வந்துட்டு ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்படி அயோடின் இது பண்ணோமோ அந்த மாதிரி அயன் கண்டென்ட் கலந்த ஒரு சால்ட்டை இதுல யூஸ் பண்றாங்க. சோ இந்த பிஸ்கெட்ல வந்துட்டு அயனோடைய இது இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சால்ட் எக்ஸ்ட்ராவா ஃபெரஸ் சால்ட் யூஸ் பண்றாங்க. அடுத்ததா டோ கண்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு 223 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டிருக்கு. நார்மலா டோ கண்டிஷனர் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா நம்ம கண்டிஷனர் அப்படின்றதே வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றதுதான். சோ இந்த மாவை தான் வந்துட்டு டோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாவு இந்த இது வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றதுக்கு தான் வந்துட்டு இந்த டோ கண்டிஷனர் அப்படின்றத சொல்றாங்க. சோ இதுதான் ஒரு டைப் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் அதுல யூஸ் பண்றது. இதனுடைய டெக்ஸ்டரை வந்துட்டு அந்த என்ன டெக்ஸ்டர் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்றதும் இந்த டோ கண்டிஷனர் தான் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அடுத்ததா இது போக ஆடட் ஃபிளேவர்ஸ்னு போட்டிருக்காங்க. வெனிலா அண்ட் மில்க்னு சொல்லிட்டு ஃபிளேவர்ஸ் ஆட் பண்றாங்க. சோ இதுல யூஸ் பண்றக்கூடிய இந்த பிஸ்கெட்ல நார்மலா நிறைய பிஸ்கெட்ஸ் அப்படிதான் நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கெட்ஸ்ல வந்துட்டு மில்க் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிறது மெயினா மில்கனுடைய ஃபிளேவர் தான், அந்த ஃபிளேவர் தான் அவங்க ஆட் பண்றாங்க. சோ இந்த பிஸ்கெட் பொறுத்த வரைக்கும் வெனிலா ஃபிளேவரும் மில்க் ஃபிளேவரும் ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஸ்டார் என்ன அப்படின்றத சொல்றாங்க, அதாவது என்ன மாதிரியான விட்டமின்ஸ் அப்படின்றத அவங்க நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் அந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்ங்க. சோ இந்த இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் இந்த பிஸ்கெட் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்ததான் இந்த பிஸ்கெட்னுடைய நியூட்ரிஷன் ஃபேக்ட் என்னன்றத பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அது எப்படி நார்மலா எல்லா பேக்கேஜ்லயுமே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத ஒரு சின்ன இது சொல்றேன். இந்த பேக்கெட் பொறுத்த வரைக்கும் 37 கிராம், இந்த ஒரு பேக்கெட் வந்து 37 கிராம். ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது பொறுத்த வரைக்கும் 100 கிராம்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் எல்லாத்துலயுமே நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி காமனா 100 கிராமுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. சோ இப்போ இது 100 கிராம் இந்த பிஸ்கெட் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் நியூட்ரிஷன் வரும் அப்படின்றதான் கணக்கு. சோ அதுவுமே வந்துட்டு எக்ஸாக்டா 100 சாப்பிட்டா நமக்கு இவ்வளவு வரும் அப்படி கிடையாது. அப்ராக்சிமேட்டா 100 கிராம்ஸுக்கு அப்ராக்சிமேட்டா என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு 76% இருக்கு. இந்த 76லயே தான் சுகர்ல இருந்து வரக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் 26 இன்க்ளூட் பண்ணி ஜெனரலா இதுல வந்துட்டு கார்போஹைட்ரேட் 76% இருக்கு அப்படின்றாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். உள்ள போயிட்டு நம்ம உடம்பு வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை முதல்ல பிரிச்சு எடுக்கும். அந்த குளுக்கோஸை தான் வந்துட்டு நமக்கு முதல்ல எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுக்கும். சோ அது குளுக்கோஸ்ன்றது வந்து ஒரு டைப் ஆஃப் சுகரோட கண்டென்ட் தான். அதனாலதான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இவங்க டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுகர் மட்டும் தான் அவங்களுடைய சக்கரை அளவை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணணும் கிடையாது. கார்போஹைட்ரேட்ஸும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு சக்கரை அளவை ஜாஸ்தி பண்ணும். அதனாலதான். சோ இதை பொறுத்த வரைக்கும் 76 கிராம்ஸ் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. புரோட்டீன்ஸ் புரதச்சத்து வந்துட்டு 7 கிராம் இருக்கு. அடுத்தது வந்துட்டு ஃபேட் கொழுப்பு சத்து 13 கிராம் இருக்கு. 13 கிராம் கொழுப்பு சத்தா அப்படின்றது கிடையாது. கொழுப்பு சத்து பொறுத்த வரைக்கும் ஹெல்தி ஃபேட்டும் இருக்கு, அன்ஹெல்தி ஃபேட்டும் இருக்கு. சோ அதே மாதிரி தான் இதுல வந்துட்டு 2 டைப் போட்டிருக்காங்க. ஐ மீன் 3 டைப் போட்டிருக்காங்க. சோ நம்ம வந்துட்டு ஜெனரலா நான் இந்த 2 டைப்பா உங்களுக்கு முதல்ல சொல்றேன். நான் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றத அன்ஹெல்தி ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றத ஹெல்தி ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபேட்ல வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே தனியா நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் போடுறேன். இப்போதைக்கு ஜெனரலா இவ்வளவுதான். சேச்சுரேட்டட் அப்படின்றது அன்ஹெல்தி ஃபேட், அன்சாச்சுரேட்டட் அப்படின்றது ஹெல்தியான ஃபேட். சோ சேச்சுரேட்டட் ஃபேட் பொறுத்த வரைக்கும் இதுல 6 கிராம் இருக்கு. அதாவது அந்த அன்ஹெல்தி ஃபேட்னு சொல்லக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் வந்துட்டு 6 கிராம் இருக்கு. அடுத்தது அன்சாச்சுரேட்டட் ஃபேட் பார்த்தோம் அப்படின்னா 7 கிராம் இருக்கு. சோ இதுதான் அந்த 13 கிராமுக்கான ஸ்பிளிட் அப். அடுத்ததான் இவங்க போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அதே மாதிரி ஃபேட் சம்பந்தப்பட்ட ஒரு இதுதான். சோ அது கொலஸ்ட்ரால் இதெல்லாமே 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால்லாம் இருக்குமோ அப்படின்னு நம்ம தோணக்கூடாதுல. சோ அதனாலதான் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அவங்க 0 வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தபடியா அயன் கண்டென்ட் முன்னாடியே அந்த ஃபெரஸ்
ஃபெரஸ் சால்ட்னு சொல்லிட்டு அயன் சால்ட் ஒன்று யூஸ் பண்ணாங்களா, அது இந்த அயன் கண்டென்ட்டுக்காக தான் அவங்க யூஸ் பண்றது. ஒரு 4 mg வெறும் மில்லிகிராம் அளவு தான் வந்துட்டு அயன் இருக்கு. ஸோ 4 mg ஆஃப் அயன் வந்துட்டு இதுல இருக்கு. அடுத்ததா ஃபாலிக் ஆசிட் அப்படின்றது வந்துட்டு ஒரு 18 மைக்ரோகிராம்ஸ் அப்படின்ற அளவு தான் இருக்கு. ரொம்ப கம்மி, மில்லிகிராம்ஸையும் கூட கம்மியா ஒரு 18 இருக்கு. ஸோ ஃபாலிக் ஆசிட் அப்படின்றது, இந்த ஃபாலிக் ஆசிட் தான் ஸ்டார் போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்துட்டு அவங்க இன்கிரீடியன்ஸ்ல மென்ஷன் பண்ணி விட்டமின்ஸ் அப்படின்றது. ஸோ ஃபாலிக் ஆசிட் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, விட்டமின் பியினுடைய ஒரு கண்டென்ட் தான் வந்துட்டு இந்த ஃபாலிக் ஆசிட். அதனால தான் அவங்க ஸ்டார் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டார் ரெண்டத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபாலிக் ஆசிட் தான் அவங்க மென்ஷன் பண்ற இந்த விட்டமின்ஸ். ஸோ இந்த நான் ஜென்ரலா ஃபாலிக் ஆசிட் நம்ம உடம்புல என்ன யூஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸை வந்துட்டு நல்லா ஹெல்த்தி ஆக்கக்கூடியது தான் இந்த ஃபாலிக் ஆசிட்னுடைய வேலை. பட் இதை பொறுத்த வரைக்கும் வெறும் 18 மைக்ரோகிராம்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் டோட்டலா இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் இந்த பேக்கெட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அண்ட் அதனுடைய நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த பேக்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, இது உடம்புக்கு ஓகேவா அப்படின்றது பார்த்தோம். இதுல இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு அன்ஹெல்தி அப்படின்றது கிடையாது, ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த இன்கிரீடியன்ஸ்ல கெமிக்கல்ஸ், இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் கெமிக்கல்ஸ் தான், அது ஒன்று இருக்கு. ஸோ அடுத்தபடியா நம்ம என்ன இதுல முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆல்கலைன் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் சொன்னேன். என்னதான் அவங்க கவர்மெண்ட் சொல்லி இருக்கிற அளவு யூஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. ஸோ எந்த ஒரு பேக்டு ஃபுட்டா இருந்தாலும் அதுதான் ஒண்ணு. ஸோ இதுலயும் அதே மாதிரி தான், அளவுக்கு மேல சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் கரெக்டான ஒரு லிமிட்டோட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்ததா என்ன ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்ததா இதே மாதிரி வேற ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ், அதனுடைய ஃபேக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இந்த ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த எபிசோட்ல சொல்றேன். தேங்க்யூ.